சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். பூத் கமிட்டி பணி தொடர்பாக இபிஎஸ் இந்த ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பல்வேறு உத்தரவுகள் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், பூத் கமிட்டி பணி தொடர்பாக இபிஎஸ் என்னென்ன உத்தரவுகளை மாவட்ட செயலாளர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கு கொடுத்திருக்கிறார்? சாம் வணக்கம். அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. காலையில் 10 மாவட்டங்களுடைய அந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் தற்போது வேறு 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்துடைய முக்கிய நோக்கம் பூத் கமிட்டியை நியமிப்பது. இந்த பூத் கமிட்டிக்கான பணிகள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கும் மேலாக தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அதனை விரைவாக முடிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கின்றார். ஜூன் மாதத்திற்குள் இந்த பணிகளை நீங்கள் முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும் எனவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் காலையில் பேசியதாக நிர்வாகிகள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வரக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் கையில் அவர்களுடைய அந்த மாவட்டத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய பூத் கமிட்டிக்கான ஆவணங்களை கையில் கொண்டு வருகிறார்கள். இதுவரை எத்தனை சதவீதம் பூத் கமிட்டி நிறைவு பெற்றிருக்கிறது, இன்னும் நிறைவு பெற வேண்டிய பணி எவ்வளவு இருக்கின்றது, தாமதம் ஆவதற்கு என்ன காரணம் இருக்கின்றது, எதனால் இவ்வளவு தாமதம் உள்ளிட்ட பல காரணங்கள் கேட்கப்பட்டு அவர்களிடம் விளக்கங்களும் கேட்கப்படுகிறது. கூடுதலாக தலைமையிலிருந்து ஏதேனும் சப்போர்ட் தேவைப்பட்டால் அதுவும் செய்து கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை, தொடர்ந்து கட்சியை வலுப்படுத்துவது, தேர்தல் வியூகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் இதில் பேசப்படுகிறது. தற்போது நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலே ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களுடைய செயலாளர்கள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.